சாய்ராம் உணவே மருந்து. வாங்க இன்றைக்கி பலாப்பழ இலை கொழுக்கட்டை எப்படி செய்யணும் நம்ம பார்க்கலாம். பலாப்பழத்தை நாரெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் சின்ன சின்னதாக ஒரு 10-15 சொலை நான் எடுத்துருக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா ஒரு கப்பு வரும். அதே மாதிரி தேங்காய் ஒரு மூடி நல்லா பூவாக சொருகிக்கிங்க, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். மண்டை வெல்லம் அதையும் சொருகி ஒரு கப்பு எடுத்து வச்சுக்குங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டு நல்லா 4 கொதி வந்தால் போதும். பாவெல்லாம் நீங்கள் காய்ச்ச வேண்டாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். இது ஒரு 4 சொலை கட் பண்ணி ஜாரில் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து ஒரு கப்பில் எடுத்துக்குங்க. இது மாவு வினையறக்கு 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துட்டேன். 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள். வாங்க இப்போ செய்ய போகலாம். 2 கப் பச்சரிசி மாவு நம்ம குண்டால் போட்டுட்டா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. நெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்குங்க. ஏலக்காய் 1 ஸ்பூன் கலந்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பலாப்பழத்தையும் நம்ம போட்டு இதில் பிசைஞ்சுக்கோணும். அப்போ தான் சாஃப்டாக வரும் உங்களுக்கு. போட்டு இந்த பாகு ஒரு அரை டம்ளர் ஊற்றி அதையும் பிசைஞ்சுக்கோணும். நல்லா உருட்டி புருடு இல்லாமல் சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கோணும். பத்தலைன்னா லேசாக தண்ணி தொளிச்சுக்குங்க. தண்ணி தொளித்து நல்லா சேர்த்தி ஒன்று சொன்ன மாதிரி நம்ம பிணையணும். பிசைஞ்சிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அந்த கலர் வருது, பலாப்பழ கலர் மாவே. போட்டு ஒரு அரை மணி நேரம் நாம் இதை ஊற வச்ச பின்னால் தான் நம்ம அடுத்தது நான் பண்ணணும். வாங்க பூரணத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பலாப்பழத்தையெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது பாவு காய்ச்சினதை மீதி இருக்கிறத இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தொலாவி விடுங்க, வேகிட்டு. அடுத்து தேங்காய் பூ போட்டு அதையும் நீ கிளறி விடுங்க. கிளறி விட்டு இது ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டு இந்த பாகெல்லாம் வற்றணும். வருங்க இப்படி வரணும். பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இறக்கி வச்சலாம் ஆறுட்டு. வாங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஆலமரத்தை இலையை வச்சு தான் இந்த கொழுக்கட்டையை நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள் இப்படி கோன் மாதிரி சுற்றிக்கிங்க. சுற்றிட்டு ஒரு குச்சி கருவேப்பில் குச்சியை கட் பண்ணிக்க. நல்லா கெட்டியாக இருக்குது. பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஜாஸ்தி இருக்கக்கூடாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சின்ன ஓட்டையாக இருந்தால் பரவாயில்ல, செஞ்சுக்குங்க. உருண்டையை பிடிச்சி நல்லா அமுத்தி எண்ணெய் தொட்டுக்குங்க. கையில் உள்ளே வச்சு ஃபுல்லாக அதையே நம்ம கவர் பண்ணணும். பாருங்கள் இப்படி லேசாக எல்லா பக்கம் வந்துடுச்சா. பூரணத்தை நம்ம உள்ளே வச்சு அமுத்தி விட்டிங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக கீழே இறங்கி மேலே சின்ன ஒரு தட்டை மாதிரி வச்சு அதுலேயும் கவர் பண்ணிட்டிங்கன்னா எல்லாம் மூடிட்டிங்கன்னா ஃபுல்லாக இதாயிரு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஆலமரத்தில் மருத்துவ குணமுடையது. நல்லா கெட்டியாக இருக்கனால நம்ம கோன் சுற்றுறதுக்கு சௌரியமாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. உங்களுக்கு மற்ற இலைகள்லாம் உங்களுக்கு லேசாக இருக்குது, சுத்த முடியாது, ஓப்பன் ஆகிரும், அப்புறம் பூரணம் வெளியே வரும். அதனால் ஆலமரத்தில் நல்லா கெட்டியாக இருக்குது. நாங்கள் இது புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம். எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ இட்லி தட்டில் எல்லாத்தையும் நம்ம அடுக்கிக்கலாம். ஒன்று சொன்ன மாதிரி அடுக்கிட்டு இட்லி பானையில் வச்சு ஒரு அரை மணி நேரம் வேகணும். பாருங்கள் வெந்துருச்சு. நல்லா ஒன்று சொன்ன மாதிரி இலையெல்லாம் பாருங்கள் கலர் மாறிட்டு. குழந்தைகளுக்கு இப்படி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாவுலேயும் நம்ம பலாப்பழம் போட்டு பிசைஞ்சிருக்கிறோம். பூரணத்துலேயும் பலாப்பழம் இருக்குது. இது சுவையே நல்லா சூப்பராக இருக்குது. அந்தந்த சீசனுக்கு எது பழம் விளையுதோ அந்த சீசனில் சாப்பிட்டா உடம்புக்கு ஆரோக்கியம்.
நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக வந்திருக்குது. பசங்களும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு வரும். பாய்.